அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா CUET அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த நுழைவுத் தேர்வுங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்க விரும்புகிறவங்க நம்மளோட இந்த வீடியோவுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்குற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார் இப்போ நாங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸை வந்து எழுதணும், ஏன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 37 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த 37 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும், இல்லை நான் இந்த பர்டிகுலர் படிப்பு படிக்க விரும்புகிறேன், அதுக்கு என்ன கோர்சஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸை கேட்டாங்க. ரெண்டாவது விஷயம், என்ன மாதிரியான காலேஜஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த CUET எக்ஸாம் எழுதுனா சேர முடியும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் முதல் விஷயம், CUET எக்ஸாம் எழுதுனா என்ன காலேஜஸ்லாம் சேர முடியும் அப்படிங்கிற தகவல்களை அவங்களோட வெப்சைட்டான CUET.nta.nic.inங்கிற இந்த வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. இதில் போய்ட்டு இந்த இடத்துல யூனிவர்சிட்டிஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அண்டு அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இல்லை என்னென்ன கல்லூரிகளாக இருக்குங்கிறத நீங்கள் இங்கே கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்கேன். ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 48 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 48 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்குங்க. அடுத்து வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இல்லாமல் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து மொத்தமாக 35 ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து இந்த CUET ஸ்கோரை கன்சிடர் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த CUET ஸ்கோரை வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுங்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்க்கு கிடையாது. அதேமாதிரி இந்த CUET எக்ஸாம்ங்கிறதே பெரும்பாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்க்கான ஒரு எக்ஸாமாக தான் நம்ம வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 27 டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்கோரை கன்சிடர் பண்ணுறாங்க. இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் கோவை மாநகரில் இருக்கக்கூடிய அவினாஷ்லிங்கம் பெண்கள் பல்கலைக்கழகம், அவினாஷ்லிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமன் அப்படிங்கிற இந்த ஒரு யூனிவர்சிட்டி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் வேறு எந்த கல்லூரிகள் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் காந்தி கிராமங்கிற ஊரில் இருக்குதுங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணுறாங்க. தென் விநாயகா மிஷன்ஸ், சேலத்தில் இருக்கக்கூடிய விநாயகா மிஷன்ஸ் வந்து இந்த ஸ்கோரை வந்து கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்ரூவல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இவங்க வந்து வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மொத்தம் 107 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த 107 யூனிவர்சிட்டிஸ்லேயும் வச்சு இவங்க வந்து CUET ஸ்கோரை கன்சிடர் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக கன்சிடர் பண்ணல. ஈவன் SRM யூனிவர்சிட்டியே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்லேலாம் வந்து CUET ஸ்கோர் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் தமிழ்நாட்டுக்கு வந்து இதை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 கல்லூரிகள் வருது. FDDI, அதேமாதிரி ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி. இந்த வருஷத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்சஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி NSAT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதையுமே இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ICAR எக்ஸாம்ஸ் இதையுமே CUETக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் IITTMனு சொல்லுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா CUET எக்ஸாம் மட்டும் எழுதினாலே போதும், இதை பேஸ் பண்ணி அட்மிஷன் தரோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் படிக்க விரும்புகிறேன், அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து வில்லிங்னஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமாகவும் இது இருக்க போகுதுங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன
கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இதை நீங்கள் இந்த பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ஒரு இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க, என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க, என்ன டிகிரி கொடுக்குறாங்க, அதை வந்து என்ன ப்ரோக்ராம் கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸுக்கு வந்து என்ன எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் எழுதணும். உதாரணத்துக்கு சியூஇடியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எழுதணும்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸையும் இந்த பக்கம் கொடுத்துட்றாங்க. ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ட்ஸ் டிகிரி தான். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி வந்து 4 இயர்ஸ் கோர்ஸாக தான் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 4 இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிபிஏ மியூசிக், அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஜியாலஜி, பிஏ ஹிஸ்ட்ரி, தென் இது மாதிரி போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 26 கோர்சஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. பட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு வெப்சைட்டில் போய் பார்க்குறப்ப 4 யூஜி கோர்ஸ் தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. மேபி இதெல்லாம் வந்து இந்த வருஷம் இது புதுசாக இது வரலாம். இல்லை இந்த கடைசி 4 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த கல்லூரியில் சேர்றதுக்காக இந்த 4 கோர்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சியூஇடி எக்ஸாம் இருக்குங்க. இதில் வந்து பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் அப்படிங்கிற இந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து மெயின் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதியிருக்கணும். அதுபோக இன்னும் 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்களே வந்து பிடெக் கோர்சஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் பிடெக் வரலைங்க. மேபி இந்த வருஷம் வருதான்னு தெரில. 4 இயர் பிடெக் படிக்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி இந்த 2ல் ஏதாவது ஒன்று எழுதலாங்கிறாங்க. மொத்தம் 3 எக்ஸாம் எழுதுனா போதுங்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி இது மட்டும் தான் படிக்க போகிறீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி எழுதலாங்கிறாங்க. பயோடெக்னாலஜினா பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி கம்பல்சரி எழுதி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மேக்ஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எழுதி இருக்கணுங்கிறாங்க. ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இது மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் அண்டு ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, தென் ஜியாலஜிக்கு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. இது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து இவங்க தெளிவாக கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் வேறு பல்கலைக்கழகம் பார்ப்போம். டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு வந்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்திகிராம் ரூரல் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இந்த காந்திகிராம் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி பிஎட்டில் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸும் கொடுக்குறாங்க. 4 இயர் இன்டெகிரேட்டடாக பிஎஸ்சி பிஎட் கோர்சஸும் கொடுக்குறாங்க. தென் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னா நீங்கள் வந்து ஒன்று பயாலஜி எழுதியிருக்கலாம், இல்லைனா பயாலஜிக்கல் ஸ்டடீஸ், இல்லை பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. இந்த பேப்பர் 4 பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பர் எழுதியிருக்கலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் படிக்கணும்னா நீங்கள் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 4 சப்ஜெக்ட் எழுதணும். பட் இங்கே வந்து நீங்கள் மேக்ஸ் எழுத தேவையில்லைங்கிறாங்க. அதுமாதிரி பிஏக்கு என்ன கோர்சஸ் இருக்குது, பிகாமில் என்ன கோர்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் சியூஇடி எக்ஸாம் பற்றின தகவல்கள். இன்னும் உங்களுக்கு கண்டினியூஸாக பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.